வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். வெரிஃபை டைமென்ஷன் தியரம் ஃபார் டி ஃப்ரம் ஆர் கியூப் டு ஆர் ஸ்கொயர் டிஃபைன்டு பை டி ஆஃப் a1, a2, a3 ஈக்குவல் டு a1 மைனஸ் a2, 2a3. சொல்யூஷன் பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. எதுக்கு இங்கே ஆர் கியூப் டு ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு? இந்த பக்கம் பார்த்தோன்னா 3 வேல்யூஸ் இருக்குது. இந்த வெக்டாரில் 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போது அது ஆர் கியூப். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கமா, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, ரெண்டே வேல்யூ இருக்குது. அதனால் ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சா? இப்போ நம்ம டைமென்ஷன் தியரம் வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணும்போது முதல்ல அந்த தியரம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்போனா உங்களுக்கு சம்மை ஒர்க் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? டைமென்ஷன் தியரம் என்ன? nullity of t plus rank of t should be equal to the dimension v. இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போது கொடுத்துருக்க கொஸ்டினை நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், t of a1, a2, a3 equal to a1 minus a2, 2a3. சரி, அடுத்து இப்போது இந்த தியரமில் தெரிஞ்சு போச்சு. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? முதல் நல்லிட்டி கண்டுபிடிக்கணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும், டைமென்ஷன் ஆஃப் v கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நல்லிட்டி ஆஃப் t, அதாவது டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் தான் நல்லிட்டின்னு தெரியும். முதல் நல் ஸ்பேஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். n ஆஃப் டி, இந்த ஃபார்முலா நம்ம டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு வினா அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் 0ன்னு வந்ததுன்னா அது நல் ஸ்பேஸ், பிகாஸ் இட் இஸ் மேப் டு 0. இப்போ பாருங்கள், நல்லிட்டி ஆஃப் டி கண்டுபிடிக்கணும்னு நான் கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபுல்லாக எழுதிட்டு இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 2 டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே 0,0ன்னு 2 போட்டுக்கிட்டேன். புரியுதா? இந்த சைடு பாருங்கள், 1 டேர்ம் செகண்ட் டேர்ம் இருக்குது. அப்போ அதை ஈக்குவல் டு 0,0ன்னு போட்டுட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு 0 கூட ஈக்குவேட் பண்ணுறேன். a1 மைனஸ் a2 ஈக்குவல் டு 0னா மீனிங் a1 ஈக்குவல் டு a2. அடுத்து 2a3 ஈக்குவல் டு 0னா a3 ஈக்குவல் டு 0. நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். டி ஆஃப் a1, a2, a3. இதை நான் 2ல் போட போகிறதில்ல. இதை 3 வேரியபிளாக நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற முடியும்? 3 வேரியபிளாக மாற்ற முடியும்னா a1 நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கொஸ்டினில் a1 இருக்குது. a2க்கு பதிலாக நான் அதை பாருங்கள், a2 இஸ் ஈக்குவல் டு a1, இந்த a1 கொண்டு வந்துடுறேன். a3யோட ஆன்சர் 0. ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிறதுல a1, a2, a3யோட வேல்யூ போட்டேன். அதில் a1 அப்படியே வச்சுட்டு a2வை a1 எழுதிட்டு. புரியுதா? இப்போது இதில் a1 காமனாக எடுக்கலாம். எடுக்கும்போது பாருங்கள், 0 இன்ட்டு a1 இஸ் 0. கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டோன்னா 1,1,0. இந்த 1,1,0 தான் பேசிஸ் ஆஃப் n ஆஃப் t. உங்களுக்கு தெரியும், இதுதான் நல் ஸ்பேஸ். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். புரியுதா? நல்லிட்டி ஆஃப் டீனா டைமென்ஷன் ஆஃப் n ஆஃப் டி, அதாவது இதோடைய டைமென்ஷன். இதுதான் நல் ஸ்பேஸு, இதோடைய டைமென்ஷன். இதில் எத்தனை 0 இருக்குது? நல்லுனா 0 இல்லையா? இதில் ஒரு 0 இருக்குது. ஸோ அதோட டைமென்ஷன் 1. அடுத்து ரேங்க் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே இந்த 2 வேல்யூ, இதை நம்ம இப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் ஃபங்க்ஷன் போடும்போது இந்த மாதிரி போடுவோம். ஸோ இதை காலமாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a1 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a2 -1, a3 இங்கே இல்லை, அதாவது 0 a3. ஓகேவா? இங்கே பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a1 1, a2 -1, a3 0. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை நான் 3 வேரியண்ட்டாக பிரிச்சுட்டேன். இல்லாத வேரியண்ட்டை 0 ஆக்கி. செகண்ட் டேர்ம் பாருங்கள், 2a3 மட்டும்தான் இருக்குது. அதாவது a1 a2 0, a1 a2 0, a3 2. புரியுதா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மேட்ரிக்ஸில் எவ்வளோ ஜீரோஸ் ஆக்க முடியும், எத்தனை ரோவை 0 ஆக்க முடியும்னு பார்க்க போகிறோம். கடைசி ரோ பாருங்கள், 0 2. இந்த 0,2வை இந்த இடத்த 0 ஆக்க முடியுமானா என்னால் முடியாது. ஏன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது R2 கூட ஆப்ரேட் பண்ணலாம், R1 கூட ஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அது ரெண்டுமே 0 இருக்கிறதுனால என்னால் இந்த 2வை மாற்ற முடியாது. ஸோ ஐ கேனாட் டச் R3. பட் R2வை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், R2 + R1 பார்த்தா இங்கே 0 ஆகிடும் R2வில். கரெக்டாக? ஸோ R2 நான் எப்படி எழுதுகிறேன்? R2 + R1. R2வில் நான் எந்த ஆன்சர் எழுத போகிறேன்? R2 + R1ஓட ஆன்சர் -1 + 1 0. இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 0. ஸோ இப்போ என்னோடய மேட்ரிக்ஸ் இப்படி மாறிடுச்சு. இப்போ சொல்லலாமா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னென்னு? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, நான்-0 ரோஸ். இந்த ரோவில் எல்லாமே 0. அப்போ இது வராது. அப்போ இதில் நான்-0 இருக்குது, இதில் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் 2. ஸோ நல்லிட்டி கண்டுபிடிச்சாச்சு, ரேங்க் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டைமென்ஷன் ஆஃப் வி கண்டுபிடிக்கணும். இந்த வின்றது என்னதுமா, இங்கே என்ன ஜென்ரல் ஃபார்மில் என்ன போடுவோம், டி ஃப்ரம் வி டு டபிள்யூ. அப்போ இதுதான் வி. ஸோ வின்றது உங்கள் ஆர் கியூப், அதோட டைமென்ஷன் 3ன்னு போடணும். இங்கே பாருங்கள், டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஆர் கியூப், இதோட டைமென்ஷன் 3. மறுபடியும் ஸோ நம்ம டைமென்ஷன் அந்த லாஸ்ட் இதே முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் டைமென்ஷன் தியரம் உங்களுக்காக எடுத்து எழுதியிருக்கேன். நல்லிட்டி ஆஃப் டி ப்ளஸ் ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு நல்லிட்டி ஆஃப் டி ப்ளஸ் ரேங்க் ஆஃப் டி. நல்லிட்டி ஆஃப் டியோட ஆன்சர் இதோருக்கு 1 நல்லிட்டி, ரேங்க்குக்கு வந்து 2. அப்போ இதோட ஆன்சர் 3. நல்லா கவனிங்க, இந்த 3 இஸ் ஈக்குவல் டு த டைமென்ஷன் ஆஃப் வி, தட் இஸ் ஈக்குவல் டு மை ஆர்ஹெச்எஸ். இல்லை நீங்கள் தனியாக ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு டைமென்ஷன் ஆஃப் ஆர் கியூப் இஸ் 3ன்னு போட்டு எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. ஹென்ஸ் டைமென்ஷன் தியரம் இஸ் வெரிஃபைட். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.